வங்க உயர்நீதிமன்றத்தின் ஒரே தீர்ப்பில் சுமார் 25,000 ஆசிரியர்களின் வேலை பறிபோனதோடு 8 ஆண்டுகளாக பெற்ற சம்பளத்தை வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அதிரடி தீர்ப்பின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேர்தல் பரப்புரைகள் தீயாய் அரங்கேறி வரும் நிலையில் ஆசிரியர் பணி நியமன ஊழல் வழக்கில் வெளியான தீர்ப்பு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அரசு ஊழியர்கள் பணியிடங்களை நிரப்ப மாநில அளவிலான நியமன குழு உருவாக்கப்பட்டது. சுமார் 24,000 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியான நிலையில் சுமார் 23 லட்சம் பேர் பணி நியமனத்திற்காக ஆசிரியர் தகுதி தேர்வை மேற்கொண்டனர். பின்னர் ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்காணல் நடத்தப்பட்டு தகுதி பெற்ற 25,753 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் மதிப்பெண்களை வெளியிடாமல் அவர்களின் பெயர் மற்றும் அப்ளிகேஷன் நம்பரை மட்டுமே பள்ளி சேவை ஆணையம் வெளியிட்டது சர்ச்சையை கிளப்பியது. மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் தோல்வியடைந்தவர்களுக்கும் பணி வழங்கப்பட்டு முறைகேடு நடந்திருப்பதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த அபிஜித் கங்குலி இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். இவர் தற்போதைய தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிபிஐ விசாரணையில் தேர்வில் OMR ஷீட்டுகளில் கூட முறைகேடு நடந்ததாக கூறப்பட்டது. அப்போதைய மேற்கு வங்க கல்வித்துறை அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் ரெய்டு நடத்தியதோடு கல்வி அமைச்சர் உட்பட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த MLA-க்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்த நிலையில் அதிரடி தீர்ப்பை வெளியிட்டுள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். முறைகேடான முறையில் பணியில் சேர்ந்த 25,753 பேரின் பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டதோடு 2016 முதல் வாங்கிய சம்பளத்தை 12% வட்டியுடன் 4 வாரத்தில் திருப்பிக் கொடுக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மம்தா பானர்ஜி நீதிமன்ற தீர்ப்புகளில் பாஜகவினர் ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் சந்தேஷ் காலி, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக நிற்கும் நிலையில் இந்த தீர்ப்பு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தீர்ப்பு தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.